அனைவருக்கும் வணக்கம். 31/12/2024 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்திய விண்வெளி ஆய்வில் மேலும் ஒரு புதிய சாதனை அரங்கேறியுள்ளது. விண்வெளியில் விண்கலன்களை இணைக்கும் திட்டத்திற்காக ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்கள் PSLV C-60 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக 30/12/2024 அன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் மையத்தின் ஏவுதளத்திலிருந்து இந்த PSLV C-60 ராக்கெட்டானது வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் என்னும் இந்திய ஆய்வு மையத்தை 2035ஆம் ஆண்டிற்குள் விண்வெளியில் நிறுவ இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமானது முடிவு செய்துள்ளது. இந்த இரட்டை விண்கலன்களுக்கு ஒரு விண்கலத்திற்கு சேசர் எனவும் மற்றொரு விண்கலத்திற்கு டார்கெட் எனவும் பெயர் வைத்துள்ளனர். இந்த இரட்டை விண்கலன்கள் ஒவ்வொன்றும் தலா 220 கிலோ எடையை கொண்டது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், எதற்காக இந்த விண்கலன்களை விண்வெளியில் இணைக்க வேண்டும் என. அதாவது, மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும்போது ஒரு விண்கலத்திலிருந்து மற்றொன்றுக்கு அவர்கள் மாறவும் எரிபொருளை மாற்றிக்கொள்வதற்கும் இந்த தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ராக்கெட்டின் 4ஆம் நிலையில் 24 ஆய்வு கருவிகளும் அனுப்பப்பட்டுள்ளன. அடுத்ததாக கன்னியாகுமரியில் அமைந்துள்ள கண்ணாடி இலை கூண்டு பாலத்தை பற்றி பார்க்க உள்ளோம். கன்னியாகுமரியின் விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலை வரை ரூபாய் 37 கோடியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் 30/12/2024 அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை எனவும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது தமிழக அரசின் ஒரு முக்கியமான திட்டம், புதுமை பெண் திட்டம். அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். ஏற்கனவே அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு மட்டும் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ளனர். புதுமை பெண் திட்டமானது செப்டம்பர் 5, 2022 முதல் தொடங்கப்பட்டது என்பது. இந்த திட்டத்தில் இதுவரை சுமார் 4.25 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர். அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது இந்தியாவின் பணக்கார முதல்வராக சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஏழை முதல்வராக மம்தா பானர்ஜி அவர்களும் உள்ளதாக ஜனநாயக சீர்திருத்த சங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டர் காலமானார். அவர் அமெரிக்க அதிபர் பதவியை 1977ஆம் ஆண்டு முதல் 1981ஆம் ஆண்டு வரை வகித்தார்.